திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா பராமரிப்பு இல்லாமல் சமூக விரோத செயல்களின் மையமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்ட பூங்காவின் தற்போதைய அவலநிலை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது சிவந்திபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அஸ்தியர்பட்டி கிராமம். இங்குள்ள மக்கள் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் குழந்தைகள் விளையாடவும் பூங்கா அமைத்து தர வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை ஏற்று அமைக்கப்பட்டதுதான் அம்மா பூங்கா. தாய் திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த அம்மா பூங்கா உருவாக்கப்பட்டது. பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைகளின்படியே பூங்காவின் ஒரு பகுதியில் இளைஞர்களுக்காக உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு அதில் பல உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நடைப்பயிற்சி மேற்கொள்ள வசதியாக சிமெண்ட் கான்கிரீட் நடைபாதை அமைக்கப்பட்டு LED விளக்குகளுடன் கூடிய கம்பங்கள், இருக்கைகள், குடிநீர், தோட்டம் மற்றும் கழிப்பறை பராமரிப்புக்கு தேவையான தண்ணீர் என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் எந்த நோக்கத்திற்காக இந்த பூங்கா உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கமே நிறைவேற்றப்படாமல் தற்போது அவல நிலையில் காட்சியளிக்கிறது. சிவந்திபுரம் ஊராட்சி நிர்வாகம் பூங்காவை சரியான முறையில் பராமரிக்காததால் அனைத்து உடற்பயிற்சி உபகரணங்களும் பயன்படுத்த முடியாத வகையில் பழுதடைந்துள்ளது. மேலும் உடற்பயிற்சி கூடத்தின் கதவுகளுக்கு பூட்டு இல்லாததால் உடற்பயிற்சி கருவிகள் திருடப்படுகின்றன. நடைப்பயிற்சி மேற்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட கான்கிரீட் தளமும் சேதமடைந்துள்ளதால் யாரும் நடைப்பயிற்சி செய்வதில்லை. கழிவறை பராமரிப்பு இல்லாமல் தண்ணீர் குழாய் உடைந்தும் மின்சார விளக்குகள் இன்றியும் குப்பை கூடமாக காட்சியளிக்கிறது அம்மா பூங்கா. இந்த அவல நிலை காரணமாக பூங்காவிற்கு வருவதை பொதுமக்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் நிறுத்தி கொண்டனர். இதற்காகவே காத்திருந்தது போல் மது பிரியர்கள் பூங்காவிற்குள் புகுந்துவிட்டனர். இதனால் சகல வசதிகளுடன் திறக்கப்பட்ட அம்மா பூங்கா தற்போது மதுபான கூடமாகவும் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடக்கும் பகுதியாகவும் மாறி வருவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போது இந்த பூங்காவை நீங்க பார்த்தீர்களானால் மிகவும் சிதிலமடைந்து இந்த ஜீம் உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கின்ற நடைபயிற்சி செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செடிகள் எல்லாம் உள்ளே மக்கள் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. மேலும் இந்த மரங்கள் எல்லாம் பராமரிக்கப்படாமல் ஆங்காங்கே புதர் மண்டி கிடைக்கிறது. ஆங்காங்கே விளையாட்டு உபகரணங்கள்லாம் உடைக்கப்பட்டு நிறைய பொருட்கள் காணாமல் போய்விட்டது. இதுக்கு யார் பதில் சொல்வது? இந்த சிவந்திபுரம் பஞ்சாயத்துல அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அம்மா பூங்காவையும் பூங்காவில் உள்ள உடற்பயிற்சி கூடம், சிறுவர் விளையாட்டு பகுதி ஆகியவற்றை சீரமைத்து பராமரிக்க மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோள். ஆவண செய்யப்படுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.